ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே அருமையான சுவையில் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, புலாவ், வெரைட்டி ரைஸ், பிரியாணியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடவும் அருமையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தொக்கு செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் இது கூட 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 20 பல் பூண்டு எடுத்துகிட்டு நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப செவந்து வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், நம்ம சேர்த்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நல்லா மெலிஸாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கத்திரிக்காய் ஒரு 3/4 பாகம் அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த கத்திரிக்காய் இதுலேயே ஓரளவுக்கு நல்லா வெந்து நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. இந்த தக்காளியோட ஈரத்திலேயே கத்திரிக்காய் முழுமையாக நமக்கு வெந்து வந்துடும். பாருங்கள், கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. மசாலா கருகாத அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலா வெந்து நல்லா பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துட்டு அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த புளி தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும். ஏற்கனவே காய் எல்லாமே வெந்துருச்சிங்க. இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நம்ம கொதிக்க விடணும். இப்போ இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அந்த புளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சுட்டு நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது. சப்பாத்தி, பிரியாணி, புலாவ், ஒயிட் ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கறதுனால உப்பு, காரம், புளிப்புன்னு எல்லா டேஸ்ட்டையும் நமக்கு ஈவனாக நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். சேர்த்துட்டு அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு இதை கலந்துட்டு ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.